சாதம் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பேங்க சார். ரைஸ் அப்படின்னு ஏன் சொல்லி தர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு half an hour பேசுவாருங்க சார். உங்களுக்கு சோறுல என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேக்குறேன். We feel little down when we use that word. இது இங்கிதம் இல்லாமலா? அது பியூர் தமிழ்ங்கிறீங்க. ஏங்க அது தமிழ்ங்க, சோறு தான். ரைஸ் எடுத்துக்கோ, எனக்கு புரியவே இல்லை. அரிசியை எடுத்துக்கங்கிறீங்க. பாருங்களேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்கள்ட்ட ஒரு கலாச்சார அதிகாரம் இருக்குங்கிறாங்க. அது உணர்வோட சொல்றதுதான் உங்களுக்கு அது அதிகாரமா தெரியுது. மறுபடியும் பாருங்க, நான் உணர்வோடு சொல்வது. அப்ப மத்தவங்களாம் உணர்வு லட்டவர்களா? அப்புறம் நீங்க சொல்லிக் கொடுக்கறது மொழியும் இல்லை. டீச்சரா இருந்துகிட்டு நானும் முதல்ல இருந்து பாக்குறேன், தமிழாசிரியர்கள் தான் இங்க தத்துவத்தை சொன்னவர்கள். தமிழாசிரியர்கள் தான் ஜாதி பாகுபாடு கூடாதுன்னு பேசியவர்கள். ஒரு வகுப்புல கடைசி 15 நிமிஷம் மாணவர்கள்ட்ட அரசியல் பேசியது யார்? ஈரல் கொடுத்த, நல்லி எலும்பு கொடுத்த, கட்டுமஸ்தான பாடி, இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளையை வச்சிருக்கலாமேப்பா. தினமும் நாட்டாம பஞ்சாயத்து உயிர் எடுக்கிறாரு. இனி கூட யார் மாட்ட போறாங்கன்னே தெரியல. இவங்க எப்பெல்லாம் வீட்டுல கூட ஒரு மனைவியாவோ கணவராவோ இல்லாம டக்குன்னு தமிழ் டீச்சர் ஆயிடுறாங்க. தமிழ் வாத்தியாரா இருந்த தமிழ் வாத்தியாராவே ரிட்டையர்டாத இன்னைக்கு சின்ன பசங்களை திண்ணையில உட்கார வச்சு டார்ச்சர் கொடுத்துட்டு இவங்க எங்கெல்லாம் இங்கிலீஷ் டீச்சரா வீட்டுக்குள்ள நடந்துக்கிறாங்க. நீங்க ப்ரொனவுன் பண்ணது தப்பு, இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணணும். APPRL என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். கூட யாராவது போன்ல டீச்சர்ஸ் அதிகாரிகள் யாராவது பேசினாக்க அவர் உடனே அந்த தமிழ்லயே பேசுவாரு. 8.25 லட்சணமே இமநேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே கூரை இல்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாய் அது. அது மொழி கலந்து பேசினாக்க தமிழுக்கு உள்ள சிறப்பு அது மங்கிடும். அந்த இடத்துல என்னையா இருந்தாலும் ஏபி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழ்லயே பினாத்துறான். அடிக்கடி இந்த வார்த்தை வந்து நம்ம ஃபியூச்சர் பத்தி நல்லா இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது இது ஃபீச்சர் அப்படிம்பார். நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவ. முன்பு இருந்த தமிழ் ஆசிரியர்கள் யாரும் தங்களுடைய மனைவியை வேலைக்கு அனுப்பியதாக பெரிய வரலாற்று குறிப்புகள் இல்லை. ஒரு டீச்சரா இருந்துகிட்டு நானும் முதல்ல இருந்து பாக்குறேன், தமிழாசிரியர்கள் தான் இங்க தத்துவத்தை சொன்னவர்கள். தமிழாசிரியர்கள் தான் கள அரசியலை பேசியவர்கள். தமிழாசிரியர்கள் தான் ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு பேசியவர்கள். மனைவியை வேலைக்கு அனுப்புனதான் தப்புங்கிறீங்க. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒரு பாட்டை சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு முழமோ 2 சான், ஒரு சானோ 12 கட்டை விரல், ஒரு கட்டை விரலோ 8 நெல், ஒரு இம்மியோ 8 அணுக்கள். சோறு அப்படிங்கிறது அழகிய தமிழ் சொல் இருக்குல்ல, ரைஸ் அப்படின்னு ஏன் சொல்லி தர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு half an hour. அதுக்கு என்னப்ப நீங்க ஏன் சோறுன்னு சொல்லக்கூடாது? டக்குன்னு அந்த சோறு அப்படிங்கறத கிராஸ் பண்ணிக்கிறதுக்கே லேட் ஆகுங்க சார். கரெக்ட் தான். உங்க பாட்டி அம்மா வரைக்கும் வச்சுங்க, அவங்க சாதம் சொன்னாங்களா சோறு சொன்னாங்களா? நீங்க எப்படி சோறுல இருந்து ரைஸ்க்கு வந்தீங்க? சார் அங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிட்டு இருக்கா, அங்க போய் அங்க யூஸ் பண்ணா சரி பாப்பா வந்து வித்தியாசமா பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல இருக்கவங்க பாப்பாங்க. இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ? உங்களுக்கு சோறுல என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேக்குறேன். We feel little down when we use that word. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. தமிழ் அதுதான். சாதம்ங்கிறது தமிழே இல்ல, ரைஸ்ங்கிறது தமிழே இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அது பியூர் தமிழ்ங்கிறீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஏங்க அது தமிழ்ங்க, சோறு தான். ஆமாடா. நம்ம எல்லாருமே இப்ப எல்லாமே எஜுகேட்டடா இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ் தெரியாதுன்னு வீட்டுல அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டவோ அல்லது அவங்களுடைய நடவடிக்கைகளை சுட்டி காட்டவோ, கணவருக்கு நீங்கள் சொல்லும் ப்ராவர்ப், உங்கள் மனைவிக்கு நீங்கள் சொல்லும் ப்ராவர்ப், கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லுவேன் சார். அவங்க அடிக்கடி மூட்டமணிக்கே இருக்கீங்க. அவங்க வந்து சிம்மராசி சார், சிங்கம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி. மொபைல்ல பேசும்போது பாத்தீங்கன்னாக்க ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்கன்னாக்கா ஒரு 30 வார்த்தை 40 வார்த்தை பார்த்தா ஆங்கிலத்திலே வந்துடும் சார். I am Steve from Canada. I don't know Tamil. Voice and attacking, color changing. Please quick treatment. சார் கிராமத்துல இருக்கிற ஒரு அம்மாச்சி தாத்தா இந்த மாதிரி வயசானவங்கள்ட்ட போய் பேசி என்ன சார் பிரயோஜனம்? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? முடியும். உள்ள வாங்க.